நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில 9ஆம் வகுப்பினுடைய இயல் 2 இந்த இயல் 2 பொருண்மை, அதாவது என்ன உள்ளடக்கம் அப்படின்னா நீர் குறித்த உரைநடை, நீர் குறித்த துணைப்பாடம், நீர் குறித்த செய்யுள், இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் நமக்கு உரைநடையா நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. சரி, வான் சிறப்பு அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் படைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மாமலை போற்றுவதும் அப்படின்னு இறைவணக்க பாடலாக சிலப்பதிகார் பெயற்ற இளங்கோவடிகள் தம்முடைய பாடலில் இந்த நீரைத்தான் முதன்மைப்படுத்தி இருக்கிறார். அதுபோலவே ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 5 மறந்துடாதீங்க, வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உலக சுற்றுச்சூழல் நாள் எது அப்படின்னா ஜூன் 5. அதை கொண்டாடுறாங்க. எந்த வகைனா தண்ணீரினுடைய இன்றியமையாமை குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் அந்த நாளில் ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நீரின்றி அமையாத உலகம் என்கின்ற திருக்குறளை வள்ளுவர் எழுதியிருக்கார், நமக்கு தெரியும். சரி, வேறு எந்தெந்த இலக்கியங்கள் எல்லாம் நீர் குறித்து தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சியை எழுதிய மாங்குடி மருதனார் கூட என்ன சொல்றாரு? மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாய் பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு மழை குறித்து தன்னுடைய நூலில் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நமக்கு நீர்நிலைகள்லாம் என்னென்ன தெரியும்? நாம குளம், குட்டை, ஏரி எல்லாம் பார்த்துருப்போம். கூடுதலாக என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா அகழி, ஆழி கிணறு, உரை கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி முதலான பல பெயர்களிலும் கூட இன்றளவும் நீர்நிலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சரி, இந்த அணை குறித்த ஒரு கட்டுமானம் பார்ப்போம். எப்படி அணை கட்டுறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு கல், அதன் மீது இன்னொரு கல், இடையில் நீர் செல்கின்ற பட்சத்தில் நீர் அரிக்காத களிமண் இருக்கு பாத்தீங்களா, ஒட்டும் களிமண் அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு அதுக்கு மேல ஒரு பாறை வச்சு இரண்டையும் பூசி ஒட்டிக்கிறாங்க. ஒரு ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டுறோம் பாருங்க, அது மாதிரி ஒரு கல், அதுக்கு மேல ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடைய ஒரு களிமண், அதுக்கு மேல ஒரு கல்லை இப்படி வச்சு அணைச்சி, இதுதான் இந்த கட்டுமானம் தான் இதற்கு அடிப்படையா இருக்குதாம். தற்காலத்தில் அணைகள் கட்டுவதற்கான அந்த அடித்தளம், அந்த ஐடியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, எதை முன்னிறுத்தி இப்ப அணை கட்டுறாங்கன்னா தமிழர்களுடைய இந்த பாரம்பரியை முன்னிறுத்தி தான் இப்ப அணைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, அதுபோல சில வட்டார வழக்கு சொற்களில் இந்த நீர்நிலைகள் எப்படியெல்லாம் வழங்கப்படுகின்றன. பாண்டி மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலப்பகுதியில என்ன சொல்றாங்கன்னா ஏரியை, இப்ப நாம ஏரி அப்படின்னு பொதுவா சொல்லுவோம், ஆனா பாண்டி மண்டலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்மாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே கண்மாய் தான் அவங்களுடைய பேச்சு வழக்கு, வட்டார வழக்குல கம்மாக்கு போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, கம்மாய் அப்படின்னு வட்டார வழக்கிலும் வளருது. அதுபோல மணற்பாங்கான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணறுக்கு என்ன கிணறா? உரை கிணறு. மணற்பாங்கான இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கிணறுக்கு உரை கிணறு அப்படின்னு பெயர். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை கவனிங்க, ஊருணி. தன்னகரம், அது என்ன ஊருணி? ஒண்ணுமே இல்லை. குடிப்பதற்கு அந்த நல்லத்தண்ணி கிணறு இருக்கு பாத்தீங்களா, அதை என்ன சொல்றாங்கன்னா ஊருணின்னு சொல்ல. நாம கேள்விப்பட்டது எல்லாமே உப்பு தண்ணீர் கிணறு தான் கேள்விப்பட்டிருப்போம். நல்ல தண்ணீர், குடிப்பதற்கு ஏற்ற உகந்த தண்ணீர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊருணி அப்படின்னு பெயரும் சொல்றாங்க. சரி, அடுத்ததாக இந்த கல்லணை, அது குறித்து சில வேகத்தக்க செய்திகள் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை அப்படின்னு. அதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 1080 அடி. கல்லனுடைய நீளம் 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உள்ளது. 40 முதல் 60 அடி இது நீளம், இது அகலம் அடியாகவும் உள்ளது. உயரம் பாத்தீங்கன்னா 15 முதல் 18 அடி வரை உள்ளது. 15 முதல் 18 அடி வரை அதனுடைய நீளம் இருக்கு. இது குறித்து பார்த்துக்குங்க. சரி, அடுத்ததாக ஒரு கூடுதல் தகவல் என்ன பார்க்கிறோம்னா, இந்திய நீர் பாசனத்தின் தந்தை, மறந்துடாதீங்க, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவரு. ஏன் இவரை நாம இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம்னா, கல்லணை பலகாலமா என்ன பண்ணிருக்குதுன்னா மேடா இருந்து நீரோட்டம் தடைபட்டிருக்கிறது. இவர் தான் என்ன பண்றாரு, மேற்கு தொடர்ச்சியில் பெய்கின்ற அந்த மழை வீணாக சென்று கடலில் தடுப்பதை மனதில் கொண்டு இவர் என்ன சொல்றாருன்னா 1829 காவிரி நீர் பாசன பகுதி
அதுக்கு தனி ஒரு பொறுப்பாளரா இவங்க நியமிக்கிறாங்க. ஆங்கில அரசு இவரை நியமிக்குது. இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீணா போகின்ற கடலில் கலக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன பண்றாரு, கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கினை அமைத்து அந்த தண்ணியை அங்கேயே தங்க செய்து என்ன பண்றாருன்னா பாசன மேலாண்மைக்கு வித்திடுறாரு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்திய நீர் பாசனத்தின் தந்தை யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். இந்த பேரை நினைவில் வச்சுக்கோங்க. அது போல மட்டும் இல்லாம இவர் கட்டிய அந்த கல்லணைக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா கிராண்ட் அணைக்கட். கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு அவருடைய பெயரையும் வைக்கிறாங்க. அவருடைய பெயர் கிடையாது, அப்படிங்கிற ஒரு பெயரை சூட்டுறாங்க. அடுத்ததாக மேலும் கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றினுடைய குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை இவர் கட்டுறாரு. 1873 ஆண்டு கோதாவரியினுடைய ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை கல்லணையினுடைய முன்மாதிரியாக தன்னுடைய கருத்தில் கொண்டு இந்த அணையை கட்டுகிறார். அதனால இவர் நம்ம என்ன சொல்றோம்னா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்ததாக சரி வேறு எந்தெந்த இலக்கியங்கள் எல்லாம் நீர் குறித்து தன்னுடைய இருப்பை பதிவு செய்திருக்குது அப்படின்னா, ஆண்டாளுடைய திருப்பாவை இருக்கு பாத்தீங்களா, அதோட அதனுடைய பாடலோட ஒரு அடி என்ன வருது அப்படின்னா, குள்ள குளிர குடைந்து நீராடி, குள்ள குளிர குடைந்து நீராடி எனும் பாடலடி வருகிறது. இதை குறித்து கூட எந்த நூலில் வருகிறது அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக இந்த கோயில்ல நம்ம சாமியெல்லாம் கும்பிடும்போது தெய்வங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க இல்லையா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. அது போல சிற்றிலக்கியமான பிள்ளைத்தமிழில் கூட நீராடல் அப்படிங்கிற ஒரு தனி பருவமே இருக்குது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சங்க காலத்தில் தலைவனும் தலைவியும் திருமணம் முடிந்த கையோடு எங்க செல்லுவாங்க அப்படின்னா கடல் ஆடுதல். கடல் இது நீர் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கடல் ஆடுதல். கடலில் சென்று தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியாக இருத்தல், அது குறித்து வருது. அது போல ஔவையாருடைய வாழ்க்கையிலே கூட என்ன சொல்லுவாங்கன்னா சனி நீராடு, ஔவையாருடைய ஆத்திச்சூடியில் சனி நீராடு அப்படின்னு வருது இல்லையா. சரி, அடுத்து ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த குமிழி தூம்பு அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம பார்க்க போறோம். அது என்ன குமிழி தூம்பு? ஒண்ணுமே இல்லை, இந்த மழை காலத்துல ஏரியில நீர் நிரம்பி கடப்போகும் இல்லைங்களா, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணீரில் நல்ல நீந்துவதற்கு பயிற்சி உடையவரை அந்த ஏரிக்குள்ள விட்டுருவாங்க. உள்ள விட்டுட்டு என்ன பண்றாங்க, அது தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைத்து குழி தூம்பு அப்படின்னு ஒரு மேலே இருக்கும். இது உங்க புக்ல நூல்ல படமாவே இருக்கும். அது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற விளக்கத்தோட அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தகவல் கொஞ்சம் கூடுதலா புரியும். இப்ப கொஞ்சம் சிம்பிளாவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த குழித்தூம்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே தூக்குவாங்க. அடியில பாத்தீங்கன்னா 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையில் இருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள துளையில என்ன ஆகுதுன்னா அந்த சேரோடி துளையில் இருந்து நீர் இருக்கிற அந்த சுழல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வெளியேறதுனால தண்ணீர் எங்கேயும் தடைபடாம என்ன பண்ண வேண்டுமா அழகா போயிடும். அதே மாதிரி இந்த தூசு மரக்கட்டைகள் இதெல்லாம் அடைச்சு தண்ணீர் அங்க என்ன நிக்காது, ஒரே இடத்தில் தேங்காது. இது நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் மிகச் சிறந்த ஒரு கட்டுமானமா கருதப்படுகிறது. அடுத்ததாக இந்த பேராசிரியர் போ பரமசிவன் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சொல்லுவோம் இல்ல நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு, குளித்தல் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு தவறுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா குளித்தல் அப்படிங்கிற சொல்லி நம்ம கூறக்கூடாது. குளித்தல் அப்படின்னா உடம்பை தூய்மை செய்தல் அப்படின்னு நம்ம பொருள் இருக்கிறோம் இல்லையா, அந்த பொருள் கிடையவே கிடையாதான். குளிர்வித்தல் நம் உடம்பில் இயற்கையாகவே இருக்கின்ற வெப்பமும் நாம் உழைப்பால் வரக்கூடிய வெப்பத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தண்ணீர் நம்ம மேல ஊத்தி நம்ம உடம்பை குளிர்வித்துக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லணுமா, குளிர்வித்தல். அததான் அந்த பேச்சு விளக்கத்துல குளித்தல் அப்படின்னு மாறிடுச்சுன்னு தன்னுடைய கட்டுரையில் தோ பரமசிவன் பதிவு செய்கிறார். சரி, அடுத்ததாக தமிழகத்தினுடைய ஒரு சில நீர்நிலைகளுடைய பெயர்களும் அதற்கான காரணத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. அகழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதற்கே அந்த பெயர் வந்து கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்டதால் அதற்கு பெயர் அகழி. அடுத்து அருவி, மலைமுகத்தில் இருந்து குதித்து குதித்து வருவதனால அதற்கு பெயர் அருவி. ஆழி கிணறு, கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு, அது நமக்கு தெரியும் இல்லையா, இரு கரைகளுக்கிடையே ஓடிய பெரும் நிலப்பரப்பு. அடுத்து இளஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தினுடைய பெயர் உரை கிணறு. இது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அது என்ன உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் சுடுமண் வளையமிட்ட கிணறு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பருகக்கூடிய நீர் இருக்கக்கூடிய கேணியை நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, ஊருணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஊற்று, அடியிலிருந்து நீர் உருவது ஊற்று பேச்சுல நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது. அப்புறம் ஏரி, நமக்கு தெரியும் வேளாண்மை பாசனத்திற்காக பயன்படும் ஏரி. அடுத்ததாக கட்டு கிணறு, இது கொஞ்சம் புதிதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கட்டு கிணறு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, சரணை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நமக்கு கடல் தெரியும், கண்மாய், நம்ம முதலே சொன்ன மாதிரி பாண்டிய மன்னத்தினுடைய
பேச்சு வழக்கில் கம்மாயின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஏரி தான் அப்படி சொல்றாங்க. அடுத்து குண்டம், சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து குளிர்போருக்கான அங்க அந்த இடத்துல குளிக்கிறதுக்கான ஒரு சின்ன இடம் அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா குண்டு அப்படிங்கிற பெயர்லையும் சொல்றாங்க. அடுத்து குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திலிருந்து கொப்பளித்து வரும் ஊற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக கூவல் அப்படிங்கிற ஒரு நீர்நிலை கேள்விப்படுறோம். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பெயர் தான் கூவல். அடுத்தது கேணி, இது நம்ம பேச்சுல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. இதை கூட வினவாக கேட்கலாம். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுக்கு என்ன பேர் அப்படின்னா கேணி. அடுத்ததாக புனர்குளம், அது என்ன நீர்வரத்து மழையின்றி மழை நீரையே கொண்டு குளிக்கும் ஒரு ஓடை, ஒரு நீர்நிலை. மழை நீரையே கொண்டு குளிக்கும் ஒரு நீர்நிலைக்கு என்னதான் பேரா புனர்குளம். அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா பூட்டை கிணறு. அது என்ன பூட்டை கிணறு? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள ஒரு கிணறு அப்படிங்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்து வினாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நாம இந்த நீர்நிலையை பத்தி பார்க்கிறப்ப கண்டிப்பா பென்னிக்விக், முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் அந்த குடிநீருக்கு உதவும் நீர்ப்பாசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை அணை. அதை கட்டியவர் யார் நமக்கே தெரியும், ஜான் பென்னிக்விக் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஏன் இவர் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியை பொறுப்பாளர் நியமிக்கும் பொழுது அந்த மேற்கு தொடர்ச்சியில் பெய்த மழைகள் இல்லாம வீணாக கடலில் ஓடி கலப்பதை இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய திட்டமிடல் மீண்டும் ஒரு அணையை கட்டுறாரு. அணையை கட்டுவதற்கு ஆங்கிலேய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் இவர் என்ன பண்றாரு, கட்டுமான பணிகள் தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொத்தை முழுவதுமாக விட்டு அந்த கட்டுமான பணியை முடிக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, தன்னுடைய சொத்தை விட்டு பிற மக்களுக்காக பயன் தரணுங்கிறதுக்காக அந்த முல்லை பெரியார் அணையினுடைய கட்டுமான பணியை இவர் முடிச்சு கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவருடைய சிறப்பை போற்றும் விதமாக அந்த அணைக்கு பென்னிக்விக் அப்படிங்கிற பெயரை நாம் சூட்டுகிறோம். இதை மறந்துட வேண்டாம். அவ்வளவுதான். இந்த பாடப்பகுதியில இது குறித்த வினாக்கள் எப்படி வரணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்யுள் என்னன்னா பட்டமரம் அப்படிங்கிற செய்யுளை பார்க்க போறோம். ஆசிரியர் யாருன்னா தமிழொலி. பட்ட மரம் ஆசிரியர் யார்? தமிழொலி. இவர் குறித்த சில குறிப்புகள் என்னன்னா, கவிஞர் தமிழொலி புதுவையில் பிறந்திருக்கிறார். 1924ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்தவர். பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் அடுத்ததாக பாரதிதாசனுடைய மாணவனாகவும் இருந்திருக்கிறார். இது பெரிய சிறப்பு இல்லையா? அடுத்ததாக மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். இவருடைய குறிப்பிடத்தகுந்த சில படைப்புகள் என்ன அப்படின்னா நிலை பெற்ற சிலை, வீராகி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவருடைய படைப்புகளுள் மிக முக்கியமானவை. இதை கொடுத்து வினாவாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்க நம்முடைய பாடப்பகுதியில அவர் எழுதிய படைப்பில் இருந்து ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறாங்க. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல்த கந்த மலர் கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர விரும்பி குமைந்தனையோ, கட்டை எனும் பெயர் உற்று கொடும்பெயர் பட்டு கருகினையோ, பட்டை எனும் உடை இற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையோ, காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடரெய்தி உழன்றனையோ, பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததும், மூடு வழித்துறை ஊடுகவி புவிக்கொரு மேகம் கொடுத்ததும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும், ஏழு தருங்கதை யாக முடிந்தன என்று வெறுங்கனவே. உண்மையிலே ஒரு மரம் பசுமையாக இருந்தால் அதனுடைய நன்மையெல்லாம் என்னென்ன, அது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதே மரம் இப்பொழுது பட்டு போய் தண்ணீர் இல்லாம காஞ்சி போனா எந்த அளவுக்கு அது ஆள் அரவம் இல்லாமல் ஒரு அனாதையாக தனித்து நிற்கப்படுகிறது அப்படின்னா, அந்த மரத்திற்கு தேவையான தண்ணீர் இருந்தால் அந்த மரத்தினுடைய வாழ்வு வளமாகவும், தண்ணீர் இல்லாமல் பட்டு போச்சுன்னா அது யாரும் அந்த பக்கம் கூட தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. தண்ணீர் இருக்கிறப்ப ஆகா ஒவ்வொன்று அது மேல ஏறி விளையாடுறது, அது மரத்தடிகளை பகிர்ந்து கொள்வது, அதனுடைய பழங்களை பறித்து சாப்பிடுறது, அப்படி இருந்த மக்கள் தண்ணீருடைய தேவையில்லாமல் அந்த மரம் பட்டு போனதுக்கு அப்புறம் அது எப்படி ஒரு சாரான ஒரு காஞ்சி போன மரமாகவும் ஒரு சருகில்லாத ஒரு விறகாகவும் அதை அடுப்பறிக்க பயன்படுத்துவதாக பயன்படுத்துறாங்கிறது நீர் குறித்து அந்த மரத்தின் வழியாக நமக்கு இங்கே இந்த கவிஞர் பதிவெடுக்கிறார். இந்த பாடப்பகுதியில சொல்லும் பொருளும் அப்படிங்கிற நம்ம என்ன பார்க்கலாம்னா குந்த, இது சில வட்டார வழக்குகளில் இன்னமும் இந்த சொல் வழங்கி வருகிறது. குந்துதல், உட்கார குந்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு அர்த்தம்.
அடுத்ததாக கந்தம் அப்படின்னா மனம், நறுமணம் அப்படின்னு அர்த்தம். மிசை, இது கொஞ்சம் முக்கியமான சொல், இதை கொடுத்து கூட என்ன கேட்கலாம். மிசை என்பதன் பொருள் என்ன? மேல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து விசனம், ஏன் ரொம்ப விசனமா இருக்க அப்படின்னு இன்னும் கூட ஒரு சில பகுதிகளில் வட்டார வழக்கில் இந்த சொற்களை நம்ம பார்த்திருப்போம். விசனம் அப்படின்னா கவலை அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி கொஞ்சம் முக்கியமான பகுதி, பெரிய புராணம். சேக்கிழாருடைய பெரிய புராணம். சேக்கிழார் குறித்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேக்கிழார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் முதலமைச்சராக இருந்தவர். இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பக்தி சுவையினி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று இவரை புகழ்ந்தவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இது குறித்து வினாவாக வரும். சரி, இந்த நூல் குறித்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரிய புராணம் சிவனடியார்களுடைய வரலாறுகளை தொகுத்து சொல்வது, விரிவாக சொல்வது. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை மிக விரிவாக சொல்வதற்கு பெயர் தான் பெரிய புராணம். ஆனா இதுக்கு சேக்கிழார் வச்ச பெயர் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். இதனுடைய அளவை கருதி நாம பெரிய புராணம் அப்படின்னு நாம என்ன பண்ணிட்டோம், பேரை மாத்திட்டோம். சரி, அப்படி சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் எழுதுவதற்கு ஒரு உந்துகோலாக இருந்தது எது அப்படின்னா சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகை. இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். திருத்தொண்டர் தொகை எனும் நூலின் ஆசிரியர் யார்? சுந்தரர். அந்த நூல் என்ன பண்ணுது அப்படின்னா அடியோர்களுடைய வரலாறை கொஞ்சம் சின்னதா சொல்லும். அந்த நூலை பின்பற்றி நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் தொகையிலிருந்து கொஞ்சம் கூடுதலான தகவல் கொடுக்கும். இதை இரண்டையும் ஒப்பிட்டு சேக்கிழார் என்ன பண்றாருன்னா அடியோர் வரலாற்றை இன்னும் விரிவாக பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர்ல எழுதுகிறார். ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியார்களுடைய 63 நாயன்மார்கள் சிறப்பு விளக்க கூறப்பட்டுள்ளது. நம்ம முதலே சொன்ன மாதிரி திருத்தொண்டர் புராணம் என்பதுதான் என்னுடைய உண்மையான பெயர். இதனுடைய அளவு கருதி நாம பெரிய புராணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இது குறித்த வினாக்கள் பரீட்சையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நமக்கு இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7-8 செயல் கொடுத்திருக்காங்க. காலத்தின் அருமை கருதி நான் உங்களுக்கு சில முக்கியமான வினாக்களை மட்டும் அதில் நான் படிச்சு காமிச்சிடுறேன். சொல்லும் பொருளும் பாருங்களேன், செய்யுள் நிறைய இருக்குது. அதை நம்ம படிச்சு நமக்கு இந்த கால ஓட்டம் இன்னும் அதிகமா தேவைப்படுங்கிறதுனால சில முக்கிய வினாக்களை மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. சொல்லும் பொருளும்ல மா மா அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், முக்கணிகள்ல மா பலா வாழை ஒன்று விலங்கு நினைப்போம் இல்லையா. மாவுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா வண்டு. இதை மறந்துடாதீங்க, வண்டு. அடுத்து மது, வண்டுனாவே வண்டு உண்ணக்கூடிய மது எது? தேன். இதை கொடுத்து வேணாவா கேட்கலாம். சொல்லும் பொருளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மது அப்படின்னா தேன், மான வண்டுன்னு அர்த்தம். வாவி அப்படின்னா பொய்கை குளம்னு அர்த்தம். அடுத்ததாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த சொல் தரளம். இது கட்டாயம் வினாவாக வரும். தரளம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம். பணிலம் அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். வரம்பு அப்படின்னா நெல் வரப்பு சொல்றோம் இல்லைங்களா, அது. அடுத்ததாக களை அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம். களை தமிழுக்கு வர சிறப்புல கரும்பு ஒண்ணும். களை அப்படின்னா கரும்பு அப்படின்னு அர்த்தம். காணா சோலை, குலைனா சிறுகளை. மாடு அப்படின்னா ஆடு மாடு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாடு கிடையாது. மாடு அடைந்தான் அப்படின்னா பக்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்து கோடு அப்படின்னா குளக்கரைன்னு அர்த்தம். அடுத்து மேதி அப்படின்னா எருமைன்னு அர்த்தம். இது கொஞ்சம் முக்கியமான வார்த்தை தான். இந்த வார்த்தையை கூட கொடுத்து வினாவா கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேதி அப்படின்னா எருமை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக சூடு அப்படின்னா நெல், சுரிவலைனா சங்கு. அடுத்து வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். வேரினா தேன். அடுத்து பகடுனா எருமை, பாண்டியன்னா வட்டம், இமயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த பாடப்பகுதியில சிமயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலை உச்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இது கொஞ்சம் கூடுதலா இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம் அர்த்தம். நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம். கோழி அப்படின்னா அரச மரம். சாலம் அப்படின்னா அச்சா மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போது அப்படின்னா பெரிய பனை மரம் அர்த்தம். இரும்போந்து அப்படின்னா பெரிய பனை மரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சந்தன மரத்தை என்ன சொல்றாங்கன்னா சந்து. இது ஈஸியா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நினைவில் கொள்ளலாம். சந்தன மரத்தை சந்துன்னு சொல்றாங்க. நாக மரத்தை நாகம்னு சொல்றாங்க. காஞ்சி ஆற்று பூவரசு. காஞ்சி மரத்தினோட பேர் என்னது? ஆற்று பூவரசு.
அவ்வளவுதான். இது குறித்த வினாக்கள் இதுல இவ்வளவுதான் வரும். அடுத்து நமக்கு பாடப்பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னா புறநானூறு. புறநானூறு எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. புறம் அப்படின்னாவே பண்டைய அரசுகளுடைய வீரம், கொடை, ஆட்சி முறை முதலான சிறப்புகளை கூறுவதுதான் புறம் இல்லையா? அகம் அப்படிங்கிறது காதல் வாழ்வு, புறம் அப்படிங்கிறது காதல் அல்லாத புறம் சார்ந்த வாழ்வு. இது குறித்து நாம பார்க்க போறோம். நமக்கு இந்த பாடப்பகுதியில் யாருடைய பாடல்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னா குடபுலவியனார். குடபுலவியனார் இந்த புலவர் யாரை புகழ்ந்து பாடுகிறான் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை புகழ்ந்து பாடியது. பாண்டியன் நெடுஞ்செழியனை புகழ்ந்து பாடுகிறது. திணை பொதுவியல் திணைன்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன பொதுவியல் திணை? வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணைன்னு கொடுத்திருக்காங்க. அதே போல துறை பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி துறை. காஞ்சி அப்படின்னா நிலையில்லாத பொருள் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பார்ப்போம். அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பொருளின் உறுதியை கூறுவது பொருள்மொழி காஞ்சி துறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க பாடப்பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாடல் மட்டும் படிச்சு காமிக்கிற பாருங்க. நிகழ்கின்றமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உடவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. இன்னும் பாடல் இருக்குது. நான் உங்களுக்கு மனப்பாட பாடல் அந்த பகுதியை மட்டும் இப்ப படிச்சு காமிக்கிறேன். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வான்வரை உயர்ந்த மதில்கள் இருக்கலாம், பழமையான ஊர்களை கொண்ட தலைவனே, நமக்கு அது முக்கியம் அல்ல. மக்களுக்கான நீர் வளத்தை நாம பெருக்கணும், அதன் மூலம் அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்தணும், அதுதான் நமக்கு முக்கியம். உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கக்கூடிய பாண்டிய மன்னனே, இந்த உலகம் நீரின்றி அமையாது, அதுவே அனைவருக்கும் முதன்மையானது. எனவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அதான் அந்த பாடல் என்ன சொல்றாங்க? உண்டி கொடுத்தோர், உண்டினா உணவு இல்லையா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவெனப்படுவது நிலத்துடன் சேர்ந்து நீரும் ஆகும். அதனால் நிலத்தையும் நீரையும் ஒன்றாக பிரித்தவர்கள் இவ்வுலகில் உடம்பும் உயிரையும் ஒன்றாக இணைத்தவர்கள். அதனால் அரசனை நீ என்ன பண்ணணும்? அரசின் முயற்சிக்கு எந்த ஒரு களங்கமும் வராமல் சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீ மேலும் வளரச் செய்யணும். நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் என்ன பண்ணு? நீர்நிலையை பெருக்கு. அப்படி பெருக்கி நீ என்ன பண்ணு? மக்களுக்கு மூவகை இன்பத்தையும் கூட்டு அப்படின்னு நீர் குறித்து அரசர்கள் தன்னுடைய பார்வையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அரசருக்கு இங்கே ஒரு புலவன் அறிவுறுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இதுல சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியில யாக்கை அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம், புணரியோர் அப்படின்னா தருதல் அப்படின்னு அர்த்தம், தாக்கு அப்படின்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற எதுவும் இந்த பாடப்பகுதியில இல்லை. அடுத்ததாக இப்ப நாம பார்க்க போறது ஒரு துணைப்பாடம், தண்ணீர் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடத்தை பார்க்க போறோம். தண்ணீர் ஆசிரியர் யாருன்னா கந்தர்வன். இது துணைப்பாடம் அப்படிங்கிறதுனால உள்ள கதைகள் குறித்து எந்த ஒரு வினாவும் நமக்கு வராது. ஆசிரியர் குறிப்பு மட்டும் சில முக்கியமான வினாக்கள் நான் சொல்லிடுறேன். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாகலிங்கம். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசினுடைய கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகள் சிலவற்றையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவருடைய குறிப்பிடத்தக்க சில சிறுகதைகளாகும். இது மட்டும்தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கடை தொடர்பான செய்திகள் ஒண்ணுமே இல்லை, அது வினாக வருவது குறைவு. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறைகளை எங்களிடம் சொல்லுங்க, நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி.